எம்ஜிஆரோடு தன்னை எப்போதும் ஒப்பிட்டதில்லை, எம்ஜிஆர் வழியில் உழைக்கிறோம் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஆதரித்த மக்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஆதரித்திருக்கலாம் எனவும் முதலமைச்சர் விஜய் கலகலப்பாக பேசியதால் நிகழ்ச்சியில் சிரிப்பலை. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். தாவேகா திமுக இடையில்தான் போட்டி தொடர்கிறது. இடையில் வேறு யாருக்கும் இடமில்லை எனவும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. திமுக தீய சக்தி மட்டுமல்ல, மக்களிடமிருந்து தூரமாக சென்றுவிட்ட தூர சக்தி எனவும் முதலமைச்சர் விஜய் பேச்சு. அதிமுகவை தீர்ந்து போன சக்தி எனவும் மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் விஜய். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. ஊழலற்ற ஆட்சி ஒரே நாளில் சாத்தியமில்லை, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக சாத்தியமாகும் எனவும் முதலமைச்சர் விஜய் பேச்சு. திருச்சியில் முதலமைச்சர் விஜய் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ. வழி நெடுக சாலையின் இருபுறங்களிலும் கூடி நின்று உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள். துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டியிட்டோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முடியவில்லை எனவும் துரை வைகோ பரபரப்பு பேட்டி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. 6 மாதம் முதல் 1 வருடம் வரை புதிய அரசுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என துரை வைகோ கருத்து. திமுக கூட்டணியில் மதிமுக தொடருமா இல்லையா என்பது பற்றி ஜூன் 27 நடக்கும் பொதுக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் துரை வைகோ பேட்டி. விவசாய கடன்களை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் விவசாயிகள் போராட்டம். விசில் சின்னம் எரித்து தாவேகா வாக்குறுதி தீர்மான நகல்களுக்கு தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள மோகனாவுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் 2வது பெண், முதல் தமிழ் பெண் மோகனா எனவும் புகழாரம். தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக நிர்வாகி மகேந்திரன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. அதிமுக சார்பில் 30 லட்சம் ரூபாயும், தஞ்சை அதிமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் என மொத்தம் 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை தலைமை செயலக பணியாளர்களுக்கு இன்று முதல் கட்டாய பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறை அமல். பயோமெட்ரிக் அல்லது முக அங்கீகார அடிப்படையிலான வருகை பதிவு கட்டாயம். மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை.
குழந்தைகளின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சியாக மலேசிய அரசு முன்னெடுப்பு. ஜூன் மாதத்திலும் வெப்ப அலை வீசும் என்பதால் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். மதுபானம், டீ, காஃபி, எண்ணெய் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்கவும், நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள், மோர், இளநீர் போன்ற பானங்களை உட்கொள்ளவும் வேண்டுகோள். மியான்மர் வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 55ஆக உயர்வு. கட்டிட இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல்.